கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆமேன். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு உங்களுக்கான காரியங்களை தேவன் செய்வதற்கு ஒரு காலத்தை தேவன் நியமித்து வச்சிருக்கிறார். அது திருமண காரியங்கள், படிப்பு காரியங்கள், இல்லை குழந்தை காரியங்கள், எதுவாக இருந்தாலும் சரி, குறித்த காலத்தில் உங்களுக்கு எந்த நேரத்தில், எந்த மாதத்தில், எந்த வருடத்தில் எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அந்த குறிக்கப்பட்ட நேரத்தில் தேவன் கொடுக்கணும்னு நியமித்து வச்ச அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அது சொல்கிறார் பாருங்க, அது பொய் சொல்லாது. தேவன் சொன்னது தான். அவர் பொய் சொல்வதற்கு மனுஷனே கிடையாது. நான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவேன், உன் பிள்ளையை நான் உயர்த்துவேன், உன் பிள்ளைக்கு இந்த வருடத்தில் திருமணத்தை முடித்து கொடுப்பேன், உன் பிள்ளைக்கு இந்த காரியத்திலேருந்து விடுதலை கிடைக்கும், உன் கணவனுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கு நம்ம எந்தெந்த காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் பாரமெடுத்து ஜெபிக்கிறோமோ அந்தந்த காரியத்துக்கு தேவன் வார்த்தைகள் மூலமாக நம்ம கூட பேசியிருக்கிறார். பார்த்தீங்களா? அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து நம்ம ஜெபிக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் குறிக்கப்பட்ட காலத்திலே நமக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்வார். எந்த காரியத்தில் தேவன் விடுதலை கொடுக்கணும்னு சித்தம் வச்சிருக்கிறாரோ அந்தந்த காரியங்களில் நம்ம பிள்ளைகளுக்கு விடுதலையை கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார்? கொடுப்பார். அப்போ அந்த குறிக்கப்பட்ட காலம் வரும் வரையிலும் நம்ம பொறுமையாக என்ன செய்யணும்? காத்திருக்கணும். தேவன் சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் என்ன செய்யும்? நிறைவேறும். அவர் போய் சொல்வதற்கு மனிதனே கிடையாது. அவர் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அடுத்து, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஒரு சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் மாதங்களும் வருடங்களும் அப்படி கடந்து என்ன செய்யுது? போய்கிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு ஒன்று கைக்குடி வர மாட்டேங்குது. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ காத்திரு அப்படின்னு தான் சொல்கிறார். நீ பொறுமையாய் காத்திரு. நீ அவசரப்பட்ட அப்படின்னா ஆகார் சாராள் குடும்பத்துக்குள்ளே வந்தது போல் என்ன செஞ்சிடும்? துஷ்ட கிரியைகள் உள்ள என்ன செஞ்சிடும்? வந்துடும். அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் நீ பொறுமையாய் காத்திரு. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு திருமண விஷயங்களில் ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்பட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல இடங்களை ஜபத்தோடு கூட என்ன செய்யணும்? அமைத்து கொடுக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்குள்ளே என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடவே கூடாது. அதே போல் நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்குறோம். சில பிள்ளைகளுக்கு குழந்தைகள் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகுது. அதுக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, பொறுமையாய் காத்திருங்க. கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். திருமணம் முடிக்கும் போது நம்ம பிள்ளைகளுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? அனுப்புகிறோம். ஆனால் குழந்தைங்கிறது கர்த்தர் கொடுக்குற சுதந்திரம். அவர் கொடுக்கும் வரையிலும் நம்ம பொறுமையாக என்ன செஞ்சுருக்கணும்? காத்திருக்கணும். அவசரப்பட்டு அந்த பிள்ளைகளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் நிறைய பேர் வேதனை என்ன செஞ்சுறாங்க? உண்டாக்கி விட்டுறாங்க. நம்ம பொறுமையாய் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்ம பிள்ளைகளை நினைவு கூறுவார். கற்பத்தின் கனிகளை கொடுத்து நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அதுபோல தான் கன்சீவாக இருக்கிற பிள்ளைகளுக்குமே ஏற்ற வேளையில் கர்த்தர் நம்ம பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை கொடுக்கும்படி ஜபத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையாக என்ன செஞ்சுருக்கணும்? காத்திருக்கணும். அவசரப்பட்டு கொண்டு போய் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணி குழந்தையை வெளியில் எடுத்துகிட்டு வர்றது ஒரு பெரிய காரியமே அல்ல. ஒரு கர்ப்பஸ்திரியானவள் கர்ப்ப வேதனை கண்டிப்பாக அடைஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் அந்த பெற்று எடுக்கிற அந்த குழந்தையினுடைய மேன்மை என்னங்கிறது என்ன செய்யும்? தெரியும். இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு குழந்தைகளுடைய மேன்மை என்னன்னு தெரியாமல் தான் சரியாக என்ன செய்ய முடியலை? வளர்க்க முடியலை, பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்ட முடியலை, பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் அமர்ந்து என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியலை. அப்போது ஒவ்வொரு பெண்களுமே அந்த கர்ப்ப வேதனை அடையணுங்கிறது அது கடவுளுடைய சித்தம். இன்றைக்கு அந்த பொறுமை இல்லை. அதில் கூட பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு அந்த வேதனைகளை சகிக்க முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தைய ஈஸியாக என்ன செஞ்சுறாங்க? பிள்ளைங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்போ இந்த நாட்களில் எல்லா விஷயங்களிலுமே நம்மளுடைய குடும்பங்களில் பொறுமை ரொம்ப முக்கியம்,
காத்திருப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பொழுது தான் அது பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்யும், கொண்டுட்டு வரும். திருமண காரியமாக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க, காத்துருங்க. நல்ல வரன்களை ஏசப்பா கண்டிப்பாக என்ன செய்வார், கொடுப்பார். ஏன்னா மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லியிருக்கிறார். ஏற்ற துணையை ஏற்ற வேலையில் கொடுப்பார். அதுபோல் குழந்தைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்களா, ஆண்டு சொல்கிறார், அவர் மலடியை பிள்ளைத்தாட்சி ஆக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஏற்ற நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு கற்பத்தின் அணிகளை கர்த்தர் என்ன செய்வார், கொடுப்பார். அதுபோல தான் கன்ஷிவாக இருக்கிற பிள்ளைகளுக்குமே நீங்கள் பொறுமையாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அவர் சொல்கிறார், பிரசவிக்க செய்கிறேன் நான், பிரசவத்தை தடுப்பேனோன்னு சொல்லியிருக்கிறாரே. அப்போ அந்த ஏற்ற வேலையில் பிரசவிக்கக்கூடிய பலனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தாய் பிள்ளை சுகமாக பிரித்து அவருடைய நாமத்தை என்ன செய்வார், மகிமைப்படுத்துவார். அப்போது பிரசவ நேரத்தில் கூட நம்ம அவசரப்படக்கூடாது. பொறுமையாய் காத்திருந்து அந்த குழந்தை என்ன செய்யணும், பெற்றெடுக்கணும். அப்போ இன்றைக்கு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சில நேரங்களில் அவசர புத்திகள் என்ன செஞ்சிருது, வந்துடுது. எல்லா விதத்திலுமே நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். நம்ம காத்திருக்கும் போது பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுக்கிடலாம், பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய ஆதி தகப்பன்மார்கள் பாருங்க, தேவ சமூகத்தில் காத்திருந்து பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பெற்றிருக்காங்க. சாராளம்மா பெற்றிருக்காங்க பாருங்க. அதுபோல் ரெபேக்காளம்மா பெற்றிருக்காங்க, அன்னாள் பெற்றிருக்காங்க. அப்போ காத்திருக்கிற நம்ம ஆதி தகப்பன்மார்கள், நம்மளை ஆதியில் இருந்த தாய்மார்கள் தேவனுடைய கரத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுருக்காங்க, பெற்றுக்கொண்டிருக்காங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் காத்திருந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது தாமதித்தாலும் நீ காத்திரு அப்படின்றார். அது நிச்சயமாக வரும். அடுத்து சொல்கிறாரு, அது தாமதிப்பதே இல்லை, உனக்கு கொடுப்பேன், நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக அந்த ஏற்ற வேலையில் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். அதனால் நம்ம ஆதி தகப்பன்மார்கள் எப்படியெல்லாம் தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்து பெற்று கொண்டார்களோ, அதுபோல் நம்மளும் தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அது நமக்கு ரொம்ப மகிமையாக என்ன செய்யும், இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த நாட்களில் யோவானில் பார்க்கும்போதுமே, யோவான் 2வது அதிகாரத்தில் பாருங்கள், அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது ஏசப்பாவுடைய தாயார் வந்து ஏசப்பாட்ட சொல்கிறாங்க, திராட்சரசம் குறைவுபட்டு போயிடுச்சுன்னு. உடனே ஏசப்பா அம்மாட்ட என்ன சொன்னாங்க, இன்னும் வேலை வரலை, வேலை வரட்டும் அப்படின்ற. அப்போ இன்றைக்கு ஒரு சில காரியங்களுக்கு கர்த்தருடைய வேலை வரும் வரையிலும் நம்ம பொறுமையாக இருக்கணும். நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுமான பணியாக கூட இருக்கலாம், கடன் அடைக்கக்கூடிய காரியமாக கூட இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருங்க. தாவீது சொல்கிறார், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் கூப்பிடுதலை கேட்டு என் பக்கம் சாய்ந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த காரியமாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நீங்கள் இன்னும் பொறுமையாக நீங்கள் காத்திருங்க. உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தாமதித்தாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும், அது வரும். அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் நிச்சயமாக இதை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கலாம். பரலோக பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாக வரும்னு சொல்லியிருக்கீங்க. பிள்ளைங்க என்னென்ன காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி காத்திருக்காங்களோ அதையெல்லாம் இந்த வசனத்தின்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுங்கப்பா, நீங்கள் கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்றுங்கப்பா. அதன் மூலமாக உம்முடைய நாம மகிமைப்படட்டும். பிள்ளைகளை ஜீவனுள்ள சாட்சிகளாக நிறுத்துங்க. அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.